ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஜெயிலில் வந்துட்டு வினோத் சாண்ட்ரா இருக்காங்க, வெளியில் வந்துட்டு நம்ம விஜய் பார்வதி இருக்காங்க. அவங்க ஒரு சில விஷயங்கள் பேசுகிறாங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் தான் முதல் களத்தில் இறங்கியிருக்கணும் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் விக்கல்ஸையும் சுபிக்ஷாவும் போட்டதுக்கு ஏன்டி இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கோவமான விஷயத்த சொல்கிறாங்க. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இப்போ வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு சாண்ட்ரா சொல்கிறாங்க, வழி நெடுக காட்டு பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிருப்பாங்க வினோத்தை முன்னாடி. அதை வந்துட்டு இப்போ வினோத்தை வந்து வச்சு செஞ்சிட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு என்னைய தான் வந்து ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் வந்து கோவப்பட்டு அன்றைக்கி எல்லாருமே குத்துனாங்கன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா ஒரு சில விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது வினோத் சொல்கிறாரு, நாளைக்கு உனக்கு ஜிவ்வுன்னு இருக்கும்ல அப்படின்னு. ஃப்ரீ ஸ்டாஸ்கில் உனக்கு நாளைக்கு ஜிவ்வுன்னு இருக்கும்ல அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாரு. அது ஃப்ரீ ஸ்டாஸ்க்காகவா இல்லை விஜய் சேதுபதியோட எபிசோடுக்காக தெரில, அந்த மாதிரி சொல்லி கலாய்க்கிறாரு. அப்போது சாண்ட்ரா ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, 100 நாள் யார் இருப்பாங்கன்னு நினைக்கிற விஜய் பார்வதி அப்படின்னு கேட்கும்போது, ஸோ அப்போ வந்துட்டு அந்த 100 நாள் யார் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சாண்ட்ரா வந்து கேட்கும்போது விஜய் பார்வதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜய் பார்வதி சொல்லிட்டு இருக்கும்போது வினோத்தும் சேர்ந்து சொல்கிறாரு. விஜய் பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, வினோத் இருப்பார், சாண்ட்ரா இருக்க வாய்ப்பு இருக்குது, அப்போ அவர் வினோத் கம்பூரிதன் இருப்பார், அப்புறம் பார்வதி நீ கண்டிப்பாக இருப்பேன், அப்புறம் விக்ரம் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி பேசிக்கிறாங்க. அப்போது நைஸாக சொல்கிறாங்க, சுபிக்ஷா பற்றியா தெரியவே இல்லை அப்படின்ற மாதிரி ரகசியமாக விஜய் பார்வதி சொல்கிறாங்க. ஏன்னா சுபிக்ஷா யாரு கண்ணுக்கும் மாட்ட மாட்டாங்க. அன்புகாங்கில் அழகாக வந்துட்டு சூப்பராக போய் ட்ராவல் ஆகிட்டு பாருங்கள், சைலண்ட்டாக 75 நாள் சுபிக்ஷா என்ன பண்ணாங்கன்னு யோசிச்சு பாருங்கள், ஒன்றுமே கிடையாது. ஆனால் சைலண்ட்டாக வராங்க. யாரு கண்டா அவங்க டைட்டில் வின்னர் ஆயிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பயமும் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, சாண்ட்ரா வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, என்னென்னா, நீங்கள் முதல் வந்துட்டு இந்த வாரம் யாருமே முதல் தெரியலன்ற சொல்லிட்டு வினோத் வந்து வினோத் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்னென்னா, இந்த வாரம் நீங்கள் வந்து விக்கல்ஸும் சுபிக்ஷாவும் போட்டிருக்கணும். ஏன்னா அவங்க ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருந்தாங்க, இப்போ வெளியே வந்து பேசணும். பிக் பாஸே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, வெளியே வந்து பேசுங்கன்னு. அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது, யாருமே போடவே இல்லை. நீ வந்து எம்மளை வந்து ஒரு வன்மத்தில் வந்துட்டு என்ன நீ போட்ட அப்படின்னும் போது சாண்ட்ராவும் சொல்கிறாங்க, நீயும் கமருதீன் ஃபஸ்ட்டு நீங்கள் தாண்டி போட்டிருக்கணும். அவங்க 2 பேரை உங்களை மைக் இஷ்யூக்கு எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க, அப்போ இந்த விஷயம் எவ்வளோ பெரிய விஷயம், அப்படி நீங்கள் போட்டிருக்கணும்ல அப்படின்னு கேட்கும்போது இவங்க இல்லை, நான் வந்துட்டு வினோத்தை தான் போடணும்னு நினச்சேன், அதனால விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. கரெக்டு தான் இல்லை? யோசிச்சு பார்த்தா இதே இப்போ அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் விஜய் பார்வதி கமருதீன் தான் உள்ளே இருக்கிற எல்லாரும் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அவங்க 2 பேரும் போட்டிருப்பாங்க. ஒன்று வெளியில் இருக்கிற எல்லாருமே அந்த ஹேட்டர்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாக போட்டிருப்பாங்க. கமருதீன் விஜய் பார்வதி உள்ள அப்படின்ட்டு இரியா என்னையானா அது சொல்ல மாட்டோம். அஜய்யோ, ஒரு நாய் குலைச்சதுக்கு இவங்க பண்ண பாடு இருக்கு, அக்கப்போர் இருக்குது, அநியாயம் அப்படி மாதிரி இருந்துச்சு. இதில் இதுவும் நடந்தது. ஆனால் இதே விக்ரமும் சுபிக்ஷாவும் உள்ளே இருந்து வந்தாங்க, நம்ம டீசெண்டாக எப்படி அவங்க அண்ணன் தங்கச்சிங்க ஏதோ ஃபீல் பண்ணியிருக்கு, அந்த பொண்ணு அவர் வந்துட்டு ஏதோ ஆறுதல் சொல்லியிருக்காரு, முடிஞ்சு போச்சு. ஆனால் அதை எவ்வளோ அழகாக பாருங்கள், அது வெளியில் கூட வரல பாருங்கள். ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் யாருமே பேரையும் சொல்ல பாருங்கள். இதுதான் வந்துட்டு இவங்களுக்கு அவங்களுக்கும் இருக்க ஒரு அந்த ஒரு கண்ணோட்டம், கண் பார்வை. அதான் நான் சொன்னேன்ல ஆல்ரெடி, ஒரு விஷயம் பார்க்குற பார்வையில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க செய்கிற தப்பு எனக்கு பெருசாக தெரியாது, எனக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்க செய்கிறது எல்லாமே தப்பாக தான் தெரியும். இந்த மாதிரி தான் இப்போ வந்து ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. சூப்பராக சாண்ட்ரா சொன்னாங்க, நீங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டு இறங்கியிருக்கணும் அப்படின்னு. பட் அங்கே வந்துட்டு வேறு மாதிரி போயிடுச்சு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.